தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும் குருபகவானின் பார்வையால் பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் ரிஷப மற்றும் மிதுன ராசிகளில் பயணிப்பதால் வேலை மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். சில புதிய பொறுப்புகள் உருவாகலாம். சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசியில் இருப்பதால் வேலை மற்றும் தொழிலில் போட்டிகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் கிடைக்கலாம். உடல் நலத்தில் இருந்த சிறிய பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் ஓய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்ல பலனை தரும். தேவையற்ற கோபத்தை குறைத்தால் உறவுகளில் அமைதி நிலைக்கும். குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதுடன் உங்கள் ராசிக்கு குருபார்வையும் இருப்பதால் இந்த வாரம் நல்ல யோக பலன்கள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதியருக்குள் நல்லிணக்கம் ஏற்படும். புதிய தொடர்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையலாம். சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இருப்பினும் அமைதியாக செயல்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். ராகு காரணமாக புதிய முயற்சிகள் மற்றும் பயண வாய்ப்புகள் உருவாகலாம். கேது காரணமாக பெரியவர்களின் ஆலோசனையை மதிப்பது நல்ல பலனை தரும். இந்த வாரம் தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற பூ வைத்து வழிபடுவது யோக பலனை அதிகரிக்கும். எமது கியூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ சேனல் ராசிபலன் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்ட்லே சொல்லுங்க நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட இலவச ஜாதக கேள்வியினை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அதனுடன் உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆணா அல்லது பெண்ணா என்ற விவரங்களையும் சேர்த்து அனுப்புங்கள். கேள்விகளை அனுப்பிவிட்டேன் என்ற தகவலை மட்டும் கமெண்ட்லே சொல்லுங்க. பதில் உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களது தனியுரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.